ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், என் பேர் விக்னேஷ் ராம். ஐஃபோன் கேம்ஸ்னு பேசுகிறேன். மறக்காமல் ஐஃபோன் கேம்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் வீடியோ அப்டேட்ஸ் வந்து உடனே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். நான் 2 அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்ளிகேஷன்னா, ஐஃபோனில் ஜெயில்பிரேக் இல்லாமல் கம்ப்யூட்டர் இல்லாமல் ரிங்டோன் வந்து செட் பண்ணலாம். ஓகே சார், ஐஃபோனில் அதில் வந்து எல்லாருக்கும் வந்து சிஸ்டத்தில் நீங்கள் ஏற்றின பாட்டை வந்து நீங்கள் வந்து ஐடியூன்ஸ் மூலமாக ஏற்றின பாட்டை வந்து நீங்கள் கேரேஜ் பேண்ட் மூலிமா நீங்கள் செட் பண்ணி நீங்கள் செட் பண்ணுவீங்க. அது என் கீழே வீடியோ பண்ணி போட்டிருப்பேன். அதுக்குள்ளே லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்க்கணுன்னா பார்த்துங்க. அதுக்கப்புறம் நான் என்ன நீங்கள் பார்க்க போகிறேன்னா, உங்கள் ஐஃபோனில் வாட்ஸ்அப்பில் ரிங்டோனில் வந்து எப்படி உங்களுக்கு பிடிச்ச ரிங்டோன் வாட்ஸ்அப்பில் வந்துருக்கும், உங்களுக்கு ஆடியோ வரும். உங்களுக்கு அந்த ரிங்டோன் வந்து எப்படி உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் செட் பண்ணுறது நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டெமோ காட்ட போகிறேன். நான் இப்போ உங்களுக்கு நேராகவே நல்லா செஞ்சு காட்டுறேன். அதுக்கு வந்து 2 அப்ளிகேஷன் தேவைப்படும். ஒன்று வந்து கேரேஜ் பேண்டு, இன்னொன்று வந்து வீடியோ நோட்ஸ்னு ஒன்று, சாரி மீன்ஸ் ஆடியோ நோட்ஸ்னு ஒன்று வேணும். அது வந்து கீழே ரெண்டுக்குள்ள லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கீழே இருக்கும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, வாங்க அப்ளிகேஷன் பார்ப்போம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப்புக்குள்ளே போகிறேன். போய் நான் ஒரு பாட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் வாட்ஸ்அப்பில். அதை ஓப்பன் பண்ணுறேன். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணேன். இங்கே பாருங்கள், ஒரு சாங் இருக்குது பாருங்கள். அந்த சாங்கை நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணோடனே ப்ளே ஆகும் அந்த சாங்கு. இதை வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் எடுத்தோடனே இந்த சாங்கை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணோடனே ஃபார்வர்டுன்னு வருவாங்க. அது ஃபார்வர்டை கிளிக் பண்ணோடனே ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 வரும். நீங்கள் வந்து ரைட் சைடில் இந்த கீழே அம்புக்குறி இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து காப்பி டு வாய்ஸ் நோட்டுன்னு இருக்கு பாருங்கள். காப்பி டு வாய்ஸ் நோட், அந்த வாய்ஸ் நோட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து வாய்ஸ் நோட்டுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து காப்பி ஆகும். நான் ஏற்கனவே வந்து நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வாய்ஸ் நோட்டை ஓப்பன் பண்ணுறேங்க பாருங்கள். இப்போ வாய்ஸ் நோட் ஓப்பன் பண்ணோடனே காப்பி ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த சாங் வந்து இதில் இருக்குது பாருங்கள். காப்பி ஆனது, இந்த சாங் வந்து காப்பி பண்ணது வந்து இங்கே இருக்குது. ஓகேயா, இதை வந்து காப்பி பண்ணோடனே ஜஸ்ட் நீங்கள் ரைட் சைடு நீங்கள் வந்து சாங்கை வந்து டேப் பண்ணிங்கன்னா இங்கே வாங்க, ஜூன் இன்றைக்கி டேட்டு போட்டு இன்றைக்கி நான் காப்பி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி திங்கக்கிழமை நீங்கள் காப்பி பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஸ்லைட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து ஷேர்னு வருது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். அதை வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து ஆடியோன்னு கொடுங்க. ஆடியோன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். இந்த மாதிரி வந்து கன்வெர்ட் ஓகே டிக் பண்ணி உங்களுக்கு வரும். அதை ஜஸ்ட் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்க. ஓகேயா, இப்போ வந்து வாங்க, இதில் வந்து எப்படி நான் வந்து நம்ம ரிங்டோனாக செட் பண்ணி கொடுக்குறேன்னு நான் வந்து செட் பண்ணுறதுன்னு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். நம்ம எடுத்து வச்சாச்சு, வாய்ஸ் நோட்டுக்கு வந்து வச்சாச்சு. இப்போ வந்து எப்படி வந்து வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறது எப்படி நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வாங்க கேரேஜ் பேண்டுக்குள்ளே போகணும். அதுக்கப்புறம் கேரேஜ் பேண்டுக்குள்ளே போகணும். கேரேஜ் பேண்டுக்குள்ளே போனோடனே இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு இது வந்து நியூ வெர்ஷன், கேரேஜ் பேண்டில் நியூ வெர்ஷன். இது டவுன்லோட் பண்ணிங்க. இதை அப்டேட் இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணிங்க உங்கள் மொபைலில். உள்ளே போனோடனே இந்த ப்ளஸ் மார்க்கு இந்த மாதிரி தான் வரும். அது மாதிரி ப்ளஸ் மார்க் வருவாங்க ரைட் சைடு டாப்பில். அந்த ப்ளஸ் மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் மார்க் உடனே அந்த மாதிரி ஆடியோ ரெக்கார்டுன்னு வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி உள்ளே போகும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நான் எனக்கு வந்து நான் வந்து எப்படி நான் யூஸ் பண்ணணும், கேரேஜ் பேண்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இல்லைனா ஐ பட்டன் கொடுக்குறேன், அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகேயா, இப்போ வந்து டேரெக்டாக வந்து உள்ளே போனால் பாருங்கள். உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வரும். அதை வந்து 30 பீட் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு 30 பீட் வச்சுருக்கேன். 30 பீட் வச்சோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மேக்ஸிமம் தெரியும் எப்படி சாங் வைக்கிறது உங்களுக்கு தெரியும். சாங்ஸ்லேருந்து எப்படி வைக்கலாம். உள்ளே போவீங்க. உள்ளே போனோடனே மியூசிக் கிளிக் பண்ணுவீங்க. மியூசிக்கில் போய்ட்டு உங்கள் சாங்ஸ்க்கு சாங்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து மியூசிக் போய்ட்டு ஆடியோ ஃபைல்ஸ் இருக்குது பாருங்கள். ஆடியோ ஃபைல்ஸ் போய்ட்டு உங்கள் இதில் இந்த 2 இது வராது உங்களுக்கு. உங்கள் இதில் வந்து எம்டியாக இருக்கும். அதில் வந்து ஃபைல் அப்ளிகேஷன்ஸ் இருப்பாங்க, டிவைஸ் ஃபைல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொன்று சைடில் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ப்ரௌசருக்கு போங்க. ப்ரௌசருக்கு போனோடனே இங்கே இருக்குது பாருங்கள், வாய்ஸ் நோட்னு இருக்கா, அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே நான் 2 பாட்டு வச்சுருக்கேன். அந்த 2 பாட்டும் வந்து உங்களுக்கு வந்து வரும். அந்த வந்து ஜஸ்ட் ஒரு பாட்டுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து வரும். இங்கே பாருங்கள், இப்போ ஜஸ்ட் ஒரு பாட்டு வரும் பாருங்கள். இன்னொன்று பாட்டு வந்துருக்கு பாருங்கள்.
நம்பர் போட்டு 2ன்னு வந்துருக்கு பாருங்க. அதை வச்சு நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இழுத்து விட்டு இங்கே விட வேண்டியதான். இழுத்து விட்டுனே உங்களுக்கு வந்து சாங் வந்து ஆக்டிவேட்டாக ஆகிடும். உங்களுக்கு ப்ளே பண்ணுற பாருங்கள். ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணால் ப்ளே ஆகும் உங்களுக்கு. ஓகேயா? அதுக்கப்புறம் நீங்கள் ஆஷுஷாக நீங்கள் செய்கிற வேண்டியதான். நீங்கள் இதை போட்டு நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் இந்த சேவ் மை சாங்ஸ் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். இந்த இது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும் உங்களுக்கு. சேவ் பண்ணிட்டு நீங்கள் அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே வந்து ஷேரு டெலிட்டு பாருங்கள். அதை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிங்டோன்ஸ் வேணுமா என்ன வேணும்னு கேட்குது. எனக்கு வந்து ரிங்டோன்ஸாக வேணும். ரிங்டோன்ஸ் சேவ் பண்ணுறேன். ரிங்டோன்ஸ் பண்ணிட்டு 30 செகண்ட்ஸ் கன்னியூ கொடுக்குறேன். கன்னியூ கொடுத்துட்டு எனிதிங் நேம் கொடுத்துங்க. நேம் கொடுத்துட்டு எக்ஸ்டர்னல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிங்டோனில் போய் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். உங்களுக்கு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். லாங் ப்ரெஸ் பண்ண இது மாதிரி பண்ணுங்கள். பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இந்த சாங் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் டவுட்டை நான் கீழே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனை பற்றி உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் கொடுங்க. பிடிக்கலன்னா டிஸ்லைக் கொடுங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.